தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள நாடார் மேல்நிலைப் பள்ளியில் +1 பயிலும் மாணவ மாணவிகளுக்கு அரசின் விலையில்லா சைக்கிள்கள் வழங்கும் விழா நடந்தது. முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டசபை உறுப்பினருமான கடம்பூர் ராஜி கலந்து கொண்டு பள்ளியில் +1 பயிலும் 327 மாணவ மாணவிகளுக்கு அரசின் விலையில்லா சைக்கிள்களை வழங்கி சிறப்பித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே கீழசவேரியார்பட்டினம் ஆர்ச் அருகே கரம்பக்குடியில் இருந்து திருமணஞ்சேரி பட்டத்திக்காடு கருக்கீழ தெரு வரை செல்லும் சிதிலடைந்த சாலையை சீரமைக்க கோரி அப்பகுதியைச் சேர்ந்த கிராம பொதுமக்கள் 1000க்கும் மேற்பட்டோர் சமையல் செய்து நூதன முறையில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். எல்லாரும் சாப்பாட்டுக்காக போராடுவாங்க, குடிக்கிற தண்ணிக்காக போராடுவாங்க. நாங்க நடக்கிற பாதை நல்ல பாதையா இருந்தா தான் நாங்க இதுக்கெல்லாம் சேர்த்து போராட முடியும். எங்களுக்கு இந்த ரோட்டை சீரமைச்சு கொடுங்க. தயவு செய்து இந்த அரசு எங்களுடைய கோரிக்கையை ஏத்துக்கிட்டு இந்த காத்திருப்பு போராட்டம் தொடர் போராட்டமா மாறாம இந்த காத்திருப்பு போராட்டத்துக்கு எங்களுக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் இந்த ரோட்டு வசதியை நீங்க செஞ்சு கொடுக்கணும். அப்படி செஞ்சு கொடுக்கலன்னா உங்களால முடியல அப்படின்னா இந்த அரசு பணத்தை எங்க கிட்ட கொடுங்க. நாங்க இந்த 8 ஊராட்சியும் சேர்ந்து இந்த ரோட்டை நாங்க போட்டு காமிக்கிறோம் அப்படிங்கறதையும் உங்களுக்கு நாங்க எங்க கிராம ஊராட்சிகள் சார்பா தெரிவிச்சுக்கிறோம். ஏற்கனவே பூஜையெல்லாம் போடப்பட்டு இந்த சாலை ஆரம்பிப்பதை சொல்லிவிட்டு சென்றவர்கள் இதுவரையில் இந்த சாலையை திரும்பி கூட பார்க்கவில்லை. இந்த கிராம மக்கள் சார்பாக பல்வேறு கட்டமாக பல்வேறு போராட்டங்களை ஏறத்தாழ 5 ஆண்டு காலமாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதன் ஒரு பகுதியாக இன்றைக்கு காத்திருக்கும் போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த காத்திருக்கும் போராட்டத்தில் அரசு செவிசாய்க்கவில்லை என்றால் எங்களுடைய போராட்டத்தினுடைய வடிவங்கள் மாறும். எங்களுடைய வாக்குரிமையை செலுத்துவோம். வரக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வாக்களிப்பதை நாங்கள் புறக்கணிப்போம் என்று கூறி கிராம மக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அரசு மருத்துவமனையில் துப்புரவு பணியாளர் ஒருவர் நோயாளிக்கு சிகிச்சை அளிக்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சங்கராபுரத்தை சேர்ந்த விஜயா என்ற பெண் தலையில் அடிபட்டு ரத்தம் சொட்டிய நிலையில் சிகிச்சைக்காக வந்தபோது மருத்துவமனை துப்புரவு பணியாளர் ஆறுமுகம் என்பவர் மருந்து போட்டு சிகிச்சை செய்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. எங்கள் அம்மாவுக்கு அடிபட்டுருச்சு, அது காட்ட வந்தோம். பெருக்கிறவங்களை விட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. ஏன் இவங்களை விட்றீங்கன்னு கேட்டதுக்கு திரும்பி அதே தான் பண்ணுறாங்க. எங்கள் அம்மாவுக்கு அடிபட்டுச்சு, ஃபஸ்ட்டு அனுப்பிச்சி விட்டாங்க, ஒழுங்காக ட்ரீட்மெண்ட்டே பார்க்கல. திரும்பி போயிட்டு திரும்பி இது பண்ணுறப்ப திரும்பி அவங்களே தான் பார்க்க போகிறாங்க. நர்ஸெல்லாம் உட்காந்துருக்காங்க, ஆனால் ஒழுங்காக பார்க்க மாட்டாங்க. எல்லாருக்குமே இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. இது மாவட்ட ஆட்சியர் ஒழுங்காக நடவடிக்கை எடுக்கணும். எல்லோரும் யார் வந்தாலும் இப்படி தான் பண்ணுறாங்க. இவங்க ஒழுங்காக இது பதிலும் சொல்கிறதில்ல, டாக்டர் இருக்கிறதே இல்லை. இங்கே சேலம் மாவட்டம் தேவூர் பகுதியில் பொதுமக்கள் மற்றும் பல்வேறு பொதுநல அமைப்புகள் பங்களிப்புடன் 43 இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள 105 CCTV கேமராக்களின் செயல்பாட்டை சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கௌதம் கோயல் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பேசிய அவர் தேவூர் பகுதியில் நடக்கும் குற்றங்களை தடுப்பதற்கும் குற்றவாளிகளை கண்காணிப்பதற்கும் இக்கண்காணிப்பு கேமராக்கள் உதவும் என்றார். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே மேலாண்டியூர் பகுதியில் திமுக கவுன்சிலர் விமல் ஆக்கிரமித்த 20 சென்ட் அரசு புறம்போக்கு நிலத்தை அதிகாரிகள் மீட்டனர். மீட்டு தரக்கோரி பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்திருந்த நிலையில் வருவாய்த்துறை மற்றும் பேரூராட்சி அதிகாரிகள் ஆக்கிரமிப்புகளை அகற்றினர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே சொகுசு காரில் கேரள மாநிலத்திற்கு கடத்த முயன்ற சுமார் 1000 கிலோ பொது விநியோக திட்ட அரிசியை பறக்கும் படை அதிகாரிகள் கைப்பற்றினர். கடத்தலில் ஈடுபட்ட வாகன ஓட்டுநர் தப்பி ஓட்டம் பிடித்த நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக கடத்தல் வாகனம் உரிமையாளர்களை தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே பரளியில் கார் மோதி சாலையோரம் நடந்து சென்ற 5 பள்ளி மாணவிகள் படுகாயம் அடைந்த நிலையில் உறவினர்கள் திடீர் சுங்கச்சாவடியை மறைத்து சாலை மறியல் செய்தனர். விபத்தை ஏற்படுத்திய கார் ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், விபத்தில் பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கு மருத்துவம் மற்றும் பொருளாதார உதவி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினர். தொடர்ந்து தகவல் அறிந்து சுங்கஞ்சாவடி பகுதிக்கு தமிழர் தேசம் கட்சி மற்றும் தாவேக கட்சியினர் வருகை புரிந்து மீண்டும் சுங்கஞ்சாவடியை மறித்து மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே
பனக்கள்ளி மலை கிராமத்தில் உள்ள மயானத்தை பொது மயானமாக அறிவிக்க கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அனைத்து சமுதாய மக்களும் பயன்படுத்தி வந்த மயானத்தை ஒரு தரப்பை சேர்ந்தவர்கள் மட்டும் உரிமை கொண்டாடி வருவதாக குற்றம் சாட்டிய பொதுமக்களிடம் போலீசார் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதன் பேரில் சாலை மறியல் கைவிடப்பட்டது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே ஆசனூர் தனியார் தங்கும் விடுதியில் மாடுகளை வேட்டையாட துரத்திய சிறுத்தை குறித்த வீடியோ வெளியாகி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிறுத்தை மாடுகளை துரத்தி செல்லும் காட்சி அங்கு பொருத்தியிருந்த சிசிடிவி கேமராவில் பதியாகி தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் பணம் கேட்டு நடத்துனரை வெட்டி கொலை செய்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் இச்சம்பவத்தில் காயமடைந்த முதியவர் ஒருவர் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.